திருச்செந்தூருக்கு பக்கத்துல திடீர்னு கேட்ட பயங்கரமான சத்தம். கைது செய்யப்பட்ட கையோட ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட பிரபல ரவுடி கண்ட்ரி மேடு வச்சு அவர் எஸ்ஐ நோக்கி ஃபயர் பண்றாரு. எஸ்ஐக்கு அதுல ஏற்பட்டது. சட்டத்துல கொடுத்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக அவர் திரு எஸ்ஐ ராஜபிரபு பண்ணிருக்காரு. எஸ்ஐயோட கண்டிஷன் இப்போ நல்லா தான் இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிடுவாரு, சீக்கிரமா குணமடைஞ்சிருவாரு. பதுங்கிய நபருக்கு போலீசார் கொடுத்த பெரிய ட்விஸ்ட். +30 கேஸ் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார். தூத்துக்குடி சகாயபுரம் 1வது தெருவை சேர்ந்த டாமினிக் அப்படிங்கிறோட மகன் தான் மரியா ஆண்டனி. இவருக்கு வயது 30 அப்படின்னு சொல்லப்படுது. இவர் மேல தென்பாக காவல் நிலையத்துல சரித்திர பதிவேட்டுல பல வழக்குகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருச்செந்தூர்ல சோனாக்கன்விளை பகுதியில பதுங்கி இருக்கிறதா தூத்துக்குடி தென்பாக்க காவல் நிலைய ஆய்வாளர்களுக்கு தகவல் கிடைச்சதன் பேர்ல உடனடியா விரைஞ்சு போன போலீசார் குற்றவாளியை பிடிக்க போகும்போது குற்றவாளி தன் கையில தாக்குனதாகவும் கூறப்படுது. தற்காப்புக்காக உதவி ஆய்வாளர் ராஜபிரபு அப்படிங்கிறவர் தன்னோட கையில வைத்திருந்த மரியா ஆண்டனியை பிடிச்சிருக்காங்க. இதுல அவருக்கு கால்ல பலத்த ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து குற்றவாளியை உடனடியாக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் முதலுதவி சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க.